1 லிட்டர் பால் இருந்தால் போதும். நம்ம ஃபேமிலிக்கு தேவையான ஐஸ்கிரீமை நம்ம வீட்டிலேயே சுலபமாக ரெடி பண்ணிக்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் ஜாஸ் தமிழ். வாங்க இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை எப்படி வீட்டிலேயே நம்ம சுலபமாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சா 1 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். பால் நல்ல திக்கான பாலை பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் நம்மளுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பால் சேர்த்துட்டு இதை நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா திக்காக இருக்கனால நம்மளுக்கு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஸ்பூனில் சேர்க்குறா இருந்தால் நீங்கள் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு. இல்லை நீங்கள் டேபிள் ஸ்பூனில் சேர்த்துறா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணிலா எசன்ஸ் உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போ 2 சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் பால் காய்ச்சாத பாலாக எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல கட்டி இல்லாமல் இதை 3ஐயும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகும்போது பால் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், பால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா காஞ்சு கொதிச்சு வந்துடும். இப்போ கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கீழே அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு பால் நல்லா கொதித்து காய்ச்சி வந்த பிறகு இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதோட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்க்கும் போது இப்போ எகெயின் மறுபடியும் நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இது மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீழே நம்ம கார்ன்ஃப்ளவர் கீழே தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மறுபடியும் நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு கிளறிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. அது ஒரு கையில் கார்ன்ஃப்ளவர் மாவும் இன்னொரு கையில் ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 120 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க பாலுக்கு 120 கிராம் சர்க்கரை நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எப்போ சேர்க்குறோமோ அப்போ இருந்தே அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு இந்தளவுக்கு திக்காகணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும். பாருங்கள், ஆறின பிறகு இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், நமக்கு இந்தளவுக்கு தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ ஒரு ஏர் டைட்டான பாக்ஸுக்கு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம 3 மணி நேரம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு இப்போ ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஐஸ்கிரீமாக இருக்காது, ஐஸ் கட்டியாக தான் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வேறு இந்த பாலில் நம்மளுக்கு வேறு ஃப்ரெஷ் க்ரீமாக எதுவுமே சேர்க்காதனால நம்மளுக்கு ஐஸ் கட்டியாக தான் இருக்கும், ஐஸ்கிரீமாக மாறாது. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணணும். இது மஸ்ட்டு. இப்போ நம்ம மிக்சியில் இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்ச ஐஸ்கிரீம் மிக்ஸை ஒரு ஏர் டைட்டான பாக்ஸுக்கு நம்ம மாற்றிக்கலாம். காற்று உள்ளே போகாத பாக்ஸை பார்த்து இதை ஊற்றி வச்சுக்கோங்க. காற்று உள்ளே போயிடுச்சுன்னா இது ஐஸ் கட்டியாக தான் இருக்கும், ஐஸ்கிரீமாக மாறாது எவ்வளோ நேரமானாலும். இப்போ நான் இது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து நல்லா ஏர் உள்ளே போகாத அளவுக்கு இதை மூடிட்டு இதை நான் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அலுமினியம் ஃபாயிலை வச்சு அதை பாக்ஸ் மேலே ஏர் உள்ளே போகாத அளவுக்கு ஏர் டைட்டாக மூடிட்டு அதுக்கு மேலே இந்த பாக்ஸோட மூடியை போட்டு நான் நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் நைட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓவர் நைட்டு இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நான் இதை நைட்டு செஞ்சனால இதை ஓவர் நைட்டு வச்சிட்றேன். நீங்கள் பகலில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5-6 மணி நேரம் இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இதை ஓவர் நைட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான ஐஸ்கிரீம் நம்மளுக்கு ரெடியாக இருந்துச்சு. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கடையில் கிடைக்க ஐஸ்கிரீம் மாதிரியே அப்படியே நம்ம வீட்டிலே செஞ்சுட்டோம். பாருங்கள், ரொம்ப குறைந்த செலவுலேயே வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிட்டோம். 1 லிட்டர் பாலை வச்சு நம்ம வீட்டில் இருந்த பொருளை வச்சு நம்ம சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே அளவுடன் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.